இன்னும் ஓரிரு நாட்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. அதற்காக பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு மிகவும் பரபரப்பாக இருந்த தமிழகம், தற்போது சற்று அமைதியுமே காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் அதிக வாக்குகள் தாவேகா, இன்னொன்னு திமுக. 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது மக்களுக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, திமுக சற்று பயத்துல தான் இருக்காங்களா. திமுக பிரச்சாரம் பண்ண அத்தனை இடங்களுக்குமே தாவேகா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனா ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கு. திமுகவுடைய பிரச்சாரத்துல பெரிதாக கூட்டம் இல்ல. ஆனா தாவேகாவிற்கு மக்கள் அலைக்கடல் என திரண்டு வந்திருக்காங்க. அதனை புகைப்படங்கள், வீடியோக்கள் மூலம் நாம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிஸியாக இருந்த விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அனைத்தையுமே நேற்றோடு முடித்து விட்டார். நேற்று 20ஆம் தேதி இவருடைய விவாகரத்து விசாரணைக்குமே வந்தது. அந்த நிலையில கோர்ட்டில் ஆஜராகாத தளபதி விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே ஆஜராகி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவுமே இருக்காராம். அதே நாள்ல பாத்தீங்கன்னா, சங்கீதா விஜய் அவர்களுமே கோர்ட்ல ஆஜராகி 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர இருக்காங்க. இந்த தகவல் தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இவங்க அபிஷியலாக விவாகரத்து வாங்கி விடுவாங்களா, இல்ல சமரசம் பேசிக்கொண்டு மீண்டும் இணைந்து வாழ்வாங்களா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.